கிருபையில் ஐஸ்வர்யம் நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள தந்தையே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். நீர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவர். ஆமாண்டவரே, மனமகிழ்ச்சி நாளிலும் நாங்கள் ஆலயத்திலே வந்து ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில் இப்ப ஏற்பட்ட ஏதுக்கள் மூலமாக உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். அன்பின் கர்த்தாவே, இதோ கர்த்தருடைய நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வரும் என்று சொல்லியவனமாக நாங்கள் எங்கிருந்தாலும் ஒரு மனதை எங்களுக்கு தான். நாங்கள் வீடுகளிலே இருந்து இந்த ஆராதனை பங்கு பெற்றாலும் எங்களுக்கு வேண்டிய நல்ல ஒரு மனதை தான். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒருமுகப்படுத்தி நாங்கள் திருச்சபையின் மக்களாக ஏகோபித்து இந்த ஆராய்ச்சி வழியாக உம்மை துதிக்கவும் உம்மை ஸ்தோத்திரிக்கவும் ஆயத்தப்படுகிறோம். நீர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவர் என்பதை உணர்ந்து இந்த ஆராய்ச்சி மூலமாக நாங்கள் நமக்கு செலுத்துகின்ற எல்லா விதமான துதி தோத்திரங்களையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். இந்த ஆராய்ச்சி ஒவ்வொரு பகுதியும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, இந்த ஆராய்ச்சி மூலமாக உமது நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. யுத்தம் செய்வோம் கிறிஸ்துவியர். Yes.
சங்கீதம் 112, பழைய ஏற்பாட்டில் பக்கம் 742. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியமாய். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிலைக்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன ஒழுக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். துர்ச்செய்தி கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரிகட்டுதலை காணப்பட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த லாக்டவுன் வேளையிலும் யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய ஆராதனை கர்த்தருக்கு பயப்படுதல் என்ற தலைப்பில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுவதால் தேவன் நமக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் தருகிறார். இன்றைய வேத பாடமாக நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடுவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்தில் பூண்டு அவைகள் உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையிற்று விலகு. அது உன் நாவிற்கு ஆரோக்கியமும் உன் எலும்புக்கு ஊனுமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத படம் வாசித்தாயிற்று. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? இரவும் பகலும் காத்து வரும் இனிய தேவன் இயேசுதானே. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? யா யா யா. இரவும் பகலும் காத்து வரும் இனிய தேவன் இயேசுதானே. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா. கோடி கோடி நன்றி தானப்பா. ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா. கோடி கோடி நன்றி தானப்பா. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? டாடி மம்மி தந்ததுக்கு, தங்க வீடு தந்ததுக்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? யா யா யா. டாடி மம்மி தந்ததுக்கு, தங்க வீடு தந்ததுக்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா. கோடி கோடி நன்றி தானப்பா. ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா. கோடி கோடி நன்றி
தானப்பா. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? உண்ண உணவு தந்ததுக்கு, உடுத்த உடை தந்ததுக்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? யா யா யா. உண்ண உணவு தந்ததுக்கு, உடுத்த உடை தந்ததுக்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. Thank you, thank you, thank you, thank you, Jesus. Love you, love you, love you, love you, Jesus. Senilo madramame, senilo madramame, Yesu senilo madramame, rusite par, avanallava, Yesu senilo madramame, senilo madramame, senilo madramame, Yesu senilo madramame, rusite par, avanallava, Yesu senilo madramame, parekru divamame, parekru divamame, veda parekru divamame, vasithu par, valigattum vedam, veda parekru divamame, parekru divamame, parekru divamame, veda parekru divamame, vasithu par, valigattum vedam, veda parekru divamame. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனும் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும், அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது, என் தேவன் உன் தாவரமே.
நாளே இந்த ஞாயிறு ஆராதனையில் எங்களோடு இணைந்து ஆராதிக்கும் ஒவ்வொருவருக்கும் எங்களது அன்பின் வாழ்த்துக்கள். வேதம் எப்படியாக சொல்கிறது? சேனையின் கர்த்தர் நம்மோட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நமது தேவன் மிகவும் பெரியவர். ஆபத்து காலத்திலே அவர் மட்டுமே உதவ முடியும். மனிதர்கள் யாரும் உதவ முடியாது. நாம் மனிதரை நம்பியிருக்க கூடாது, கர்த்தரே மட்டும் நம்பியிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மகத்துவமுள்ள தேவனை நாம் ஒன்றிணைந்து ஆராதிப்போம். வீட்டில் இருந்தவாறே எங்களோடு இணைந்து ஆராதியுங்கள். எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது. துச்சன பிரபாவம் சூழ்ந்திருந்தாலும் துளியும் என்னை நெருங்காது. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது. சமவெளியா
ஏஸ்பா இந்த நாள் நன்றி ஏஸ்பா இந்த நாள் கதை நன்றி ஏஸ்பா இந்த கொரோனா எல்லாரையும் பாதிக்க ஏஸ்பா இதில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையும் சும்மா இருக்கணும் ஏஸ்பா அவங்க இறந்துடக்கூடாது ஏஸ்பா ஏஸ்பா அவங்க சும்மா இருக்கணும் ஏஸ்பா எல்லாரும் ரசிங்க ஏஸ்பா உங்களுக்கு பிரியமாக வாழைக்கு செய்யுங்க இன்னும் யாருமே பாவம் செய்யக்கூடாது ஏஸ்பா அவங்க உணரணும் நீங்கள் இது அறிகுறியாக இருக்கிற செய்யுங்க கொரோனாக்கு எப்படி அறிகுறியாக இருக்குதோ அதே மாதிரி நீங்கள் சொன்னால் இது அறிகுறியாக இருக்க கிருபை செய்யுங்க ஏஸ்பா ஏஸ்பா எங்களை வழிநடத்துங்க ஏஸ்பா நீங்கள் தான் ஏஸ்பா எல்லாரோட பெரியவங்க மனுஷங்க யாருமே நம்பக்கூடாது ஏஸ்பா நாங்கள் எல்லாருமே உணரணும் ஏஸ்பா உங்களை மட்டும் தான் ஏஸ்பா நம்பணும் நீங்கள் தான் ஏஸ்பா இந்த உலகத்தையே படைச்சிங்க அவங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க ஏஸ்பா அவங்க ரசிங்க ஏஸ்பா அவங்கள பாதுகாத்துருங்க கொரோனா வைரஸ் அவங்க வந்துடாமல் பாதுகாத்துருங்க ஏஸ்பா தேங்க்யூ ஏஸ்பா அவருக்கு ஒரு நூல் கொடுத்து அதனால் ஆண்டவரை நோக்கி கொடுக்கிறாங்க. அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு பதிலளித்தார், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், நிலவிடத்தில் என் பலன் உனக்கு பூர்ணமாய் என்று கூறுகிறார். 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதேபோல் நமக்கு கொரோனா என்ற வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் தாமே அகற்ற வேண்டுமா.
விசை எங்களை இணைத்திருக்க கிருபைக்காக தயவுக்காக நன்றி இயேசப்பா. இந்த நாளிலும் நாங்கள் உண்மை துதிப்பதற்கு நீங்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றி இயேசப்பா. ரட்சிக்கும்படியாக நீங்கள் எங்களை தெரிந்து கொண்டீங்க இயேசப்பா, அதற்காக உங்களுக்கு நன்றி. எங்களுக்காக சுதந்திரமாக அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கொடுத்தீங்களே இயேசப்பா, அதற்காக உங்களுக்கு நன்றி இயேசப்பா. அந்த ரட்சிப்பை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாக இந்த நாளில் அநேகர் உம்முடைய அண்டிகளே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்யுங்க இயேசப்பா. இந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. கொடிய காலங்களிலே மரணங்களை பற்றி கேள்விப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாளிலே அநேகர் தங்களுடைய வாழ்க்கை குறித்து பலவிதமாக குழம்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளில் உம்முடைய அண்டை வருகிறோம் இயேசப்பா. இந்த நாளிலும் நீங்கள் அவங்களுக்கு உறுதுணையாக இருங்க, நீங்கள் மீட்பராயிருங்க இயேசப்பா. எங்களுக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து பாவத்திலும் சாபத்திலும் இருந்து மீட்பை நீங்கள் சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கீங்க இயேசப்பா. அந்த மீட்பையும் ரட்சிப்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை கொடுங்க இயேசப்பா. ஒவ்வொருவரையும் நீங்கள் தெரிந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க இயேசப்பா. அநேகர் உம்மண்டை திரும்பத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. இந்த காலங்கள் எழுப்புதலுக்கு முன்னால் உள்ள காலங்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசப்பா. கடைசி காலத்தில் எழுப்புதல் வரும் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க இயேசப்பா. பூமி எதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் பரவும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இயேசப்பா. அதே போல உங்களுடைய வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிறைவேறி கொண்டிருக்கிறது இயேசப்பா. இந்த கடைசி கால எழுப்புதல் அநேகம் எழும்பத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்யுங்க இயேசப்பா. எங்கள் சபைகளில் எழுப்புதல் பற்றி எரியத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்யுங்க இயேசப்பா. தமிழ்நாட்டில் இருந்து இந்த எழுப்புதல் உலகம் எங்கிலும் பரவி செல்லத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்யுங்க இயேசப்பா. ஒரு எழுப்புதல் நீங்கள் தேசத்திலே கட்டளையிடுங்க. அநேக ஆத்மாக்கள் உம்மண்டை திரும்பத்தக்கதாக, அநேகர் உண்மை விசுவாசிக்கத்தக்கதாக, பலனடையத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்யுங்க இயேசப்பா. உம்மிடத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசப்பா. நாங்கள் எல்லாம் ஆண்டவரே நீங்கள் மகிமைப்படணும், எல்லா இடத்திலும் நீங்கள் மகிமைப்படணும் இயேசப்பா. எங்களுடைய ஆலயங்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம் இயேசப்பா. வரலாற்றிலே இல்லாத அளவு அநேக நாட்கள் மூடப்பட்டிருக்கிறது இயேசப்பா. உலகம் முழுவதும் எல்லா ஆலயங்களும் மூடப்பட்ட நிலையில இருக்கிறது இயேசப்பா. ஒருவேளை நாங்கள் செய்த பாவங்களாலும் இந்த காரியங்கள் நடந்திருக்கலாம் இயேசப்பா. இந்த நாளில் உம்மிடத்துல வருகிறோம் இயேசப்பா. ஒருவேளை நீங்க இதை அனுமதித்திருப்பதனால் இது நடந்திருக்கிறது இயேசப்பா. இந்த நாளில் நீங்க ஒரு விடுதலை கட்டளையிடுங்க. தேசம் எல்லாம் உம்முடைய ஆலயத்திலே கூடும்படியாக அதி விரைவிலே எல்லா ஆலயங்களும் திறக்கத்தக்கதாக உம்மை விசுவாசிக்கிற ஜனங்கள் ஒன்று கூடத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க இயேசப்பா. கடைசி காலத்துல எப்படி 1ஆம் நூற்றாண்டில ஒரு எழுப்புதல் நீங்க கட்டளையிட்டீங்களோ அதே போல இந்த காலத்துல ஒரு எழுப்புதல் நீங்க தேசத்திலும் சபைகளிலும் கட்டளையிடுங்க இயேசப்பா. எங்களுடைய சபையை உம்முடைய கையில அர்ப்பணிக்கிறோம் இயேசப்பா. ஒருவேளை மூப்பர்களும் ஞானிகளும் ஒவ்வொருவரும் உண்மையுடைய வசனத்தை முன்னின்று எல்லா காரியங்களையும் செய்யத்தக்கதாக நீங்க ஞானத்தையும் பலத்தையும் கிருபையும் கொடுங்க இயேசப்பா. ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வசனத்தை கற்றுக் கொடுங்க இயேசப்பா. உம்முடைய வசனத்தின்படி அவர்கள் மென்மேலும் வளரத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க. உம்முடைய ரட்சிப்பை தேசத்திலே ஊற்றுங்க இயேசப்பா. அநேகர் உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க. எழுப்புதல் தீ தேசம் எங்கிலும் பற்றி எரியத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க. விசேஷமாய் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் இயேசப்பா. அழிந்து போகின்ற இந்த உலகத்திலே வாலிபர்கள் அநேகர் தீய வழியிலே வழிவிலகி போய் கொண்டிருக்கிறாங்க இயேசப்பா. ஒருவேளை உலகத்தை பின்னால் மாறிக்கொண்டு இருக்கிறாங்க இயேசப்பா. ஒருவேளை கடவுள் இல்லை என்று சொல்லத்தக்க அளவிற்கு எல்லாரும் மாறிக்கொண்டிருக்கிறாங்க இயேசப்பா. தங்களுடைய சுயத்தை சார்ந்து அறிவியல் சார்ந்து நிற்கிறாங்க இயேசப்பா. ஆனா இந்த நாளிலே அந்த கொள்ளை நோய் நிமித்தம் நீங்க அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் ஒரு அச்சத்தை கொடுத்திருக்கீங்க இயேசப்பா. கடவுளை பற்றிய பயப்படும் பயம் அவர்களுக்கு வந்திருக்கு இயேசப்பா. நீங்க முன்னின்று எல்லாவித காரியங்களையும் நடத்துங்க இயேசப்பா. எல்லாரையும் நீங்க மாற்றி போடுங்க. எல்லாரும் திகிலையும் நீங்க மாற்றி போட்டு ஒரு ரட்சிப்பை நீங்க கட்டளையிடுங்க. ஒருவேளை அந்த நீங்க மரித்ததுக்கு பின்பாக சீசர்கள் எல்லாரும் அந்த ஒரே அறையிலே பயந்து கூடிக்கொண்டிருக்கும் போது கலங்காதே திகையாதே என்று நீங்க சொல்லி வந்து சொன்னீங்களே இயேசப்பா. அவங்களை பார்த்து நீங்க பேசினீங்களே இயேசப்பா. தேசம் எங்கிலும் போய் நீங்க எங்களுக்காக சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொன்னீங்களே இயேசப்பா. அதே போல எங்களுடைய சபைகளில் இருந்து தேசம் எங்கிலும் சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாக இளைஞர்கள் கிளம்பட்டும் இயேசப்பா. ஒரு மாற்றத்தை நீங்க தேசத்திலே கட்டளையிடுங்க. இந்த நாள் சீக்கிரமாய் மாறி போகட்டும் இயேசப்பா. இந்த நிலைமை சீக்கிரமாய் மாறி போகட்டும். இந்த கொள்ளை நோய்கள் எல்லாம் மாறி போய் உம்முடைய ஆலயங்களிலே துதிக்கில் எழும்பட்டும் இயேசப்பா. எல்லா இடங்களிலும் இருந்து உம்மை துதிக்கும் துதி எழும்பட்டும். எல்லாரும் உம்மண்டை திரும்ப நீங்க கிருபை செய்யுங்க இயேசப்பா. மீண்டும் ஒரு விஷயம் எங்களை ஆலயத்துக்காக ஜெபிக்கிறோம் இயேசப்பா. அதை உம்முடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அநேகர் தங்களுடைய முழங்கால் ஜபத்தினாலே கட்டிய ஆலயங்கள் இயேசப்பா. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் இயேசப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, காத்துக்கோங்க. மீட்பரும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கிருபையாலே காக்கும் கரங்கள்
சோதரமப்பா சோதரமப்பா அப்பா இந்த அருமையான நோக்கம் நன்றி அப்பா இந்த ஒரு அருமையான வாய்ப்புகள் நன்றி அப்பா கிருபையின் வாய்ப்புகள் நன்றி அப்பா ஆண்டவரே உடைய காக்கிற கரங்கள் எப்பொழுதும் என்னாலுமே எங்கள் கூட இருக்கிறதுனால தான் நாங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு தீங்கிலிருந்து விலகி இருக்கோம்ப்பா எங்களை எந்த தீங்கு அணுகாதபடி எங்களை காத்து கொண்டதுக்காக நன்றி அப்பா மேன்மேலும் ஒரு காக்கும் கரங்கள் எங்கள் கூட இருக்கணும்ப்பா அந்த காக்கும் கரங்கள் இந்த கிருபைக்காக நன்றி அப்பா நன்றியானவரே ஆண்டவரே இப்போ எல்லா இடத்துலையும் கொரோனா வைரஸ் இருந்தாலும் எங்கேயும் இல்லை அந்த கொரோனா வைரஸ் ஆபத்துலேருந்து எங்களை பாதுகாத்து உங்களுடைய காரணங்களை காத்து வந்ததுப்பா அதுக்காக நன்றியாண்டவரே அப்பா எங்களை எடுத்து பயன்படுத்தினதுக்காக நன்றியாண்டவரே அப்பா இந்த ஆராதனை நீங்கள் உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம்ப்பா இந்த ஆராதனை எல்லாருக்கும் ஒரு மனம் திரும்புதலை ஏற்படுத்தணும்ப்பா பாதத்தை ஒப்படைக்கிறோம்ப்பா நீரே பொருட்கள் பயன்படுத்தினேன் ஒவ்வொருத்தருக்காக நன்றியப்பா உங்கள் ஞாபகம் மட்டுமே மகிமைப்படணும்ப்பா சோதரமப்பா நாமத்துக்கே மகிமையாண்டவரே இயேசு கிறிஸ்து மூலமாய் தாழ்வு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ஈர்ப்பிணைய நாமத்தினாலே இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நேரத்திலையும் கூட ஒரு சில நிமிடங்கள் நாம நம்முடைய தேவனை ஆராதிக்கலாம், துதிக்கலாம். அவர் துதிகளில் வாசம் செய்கிறவர், துதிகளில் பிரியப்படுகிற தேவன். ஒரு சில நிமிடங்கள் நாம் யாவரும் ஒரு மனமாய் அவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம். முதலாவதாக திரியேக தேவனை போற்றும்படியாக இந்த பாட்டை நாம் பாடுவோம். அவங்க எல்லாரும் எந்த சூழ்நிலையிலும் மாறி போகலாம். எந்த நிலையிலும் மாறாத ஒரு தேவன் நம்மளோட இருக்கிறார். அவர் மாத்திரமே நமக்கு உச்ச துணையாக எப்பொழுதும் ஒரு உறவாக நம்ம கூட இருப்பார். அவர் மாத்திரம் நமக்கு போதும். அவரை விட்டா நமக்கு வேற கதியே கிடையாது. இந்த கருத்தை உணர்ந்தவர்களாய் பாடலாம். தாயே தந்தை தமர் குரு சம்பத்து நற்பவையும் நம்ம ஒருவேளை பயந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமையில இருக்கலாம். நம்முடைய சூழ்நிலை அப்படிப்பட்டதா இருக்கலாம். இந்த உலகமே ஒரு கொள்ளை நோக்கி பயந்து நமக்கு நடுங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த நோய்களில் இருந்து நம்மளை தப்புவிக்க வல்லவராய் அவருடைய தேவன் இருக்கிறார். சங்கீதம் 91 ஆபத்து காலத்திலே அவரே நம்முடைய துணையா இருப்பான்னு அவர் சொல்லியிருக்கிறார். நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். கொள்ளை நோய் அணுகாம பாதுகாத்துக் கொள்ளும்படியாக வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் நம்முடைய பலவீன நேரங்களில் நமக்கு பலனாக இருப்பார். நமக்கு ஒரு உறைவிடமாக, நமக்கு ஒரு மறைவிடமாக அவர் இருப்பார். உற்சாகமே பாடலாம். எந்தவித நோய்களும் நம்ம அண்டாது, எந்தவித பாதிப்புகளும் நமக்கு நேரிடாது.
உற்சாகமே நம்ம எல்லாம் சேர்ந்து அவரை துதித்து பாடலாம். தேவன் சொல்கிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதற்படின்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, அவர் வானத்துல இருக்கிறார், பூமி ஒரு சின்ன தூசி போல அவர் கால்களுக்கு அடியில இருக்கு. அந்த பூமியில தான் நாம இருக்கோம். அவர் எவ்வளவு பெரிய தேவனா இருப்பார், எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவனா இருப்பார்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட தேவனை நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தேவன் நம்மை தெரிந்தெடுத்து நம்மை பிரித்தெடுத்து அவருக்கு பிரியமுள்ள ஜனங்களாக அவரை ஆராதிக்க வச்சிருக்கிறார். அவர் எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு வல்லமை உள்ள தேவன் சொல்லி யோசிச்சு பார்க்கலாமா? அவர் எல்லா நாமத்திலும் மேலானவர். அவருக்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் புடங்கும், எல்லா ராஜாக்களும் அவரை பணிஞ்சுதான் ஆகணும். அவர் அவ்வளவு வல்லமையான தேவன். தேவனை குறித்த பயம் நம்முடைய இடத்தில் இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு. நம்ம தேவனை துதிக்கிறோம், பாடுறோம், புகழ்றோம். ஆனா நம்ம உள்ளத்துல எவ்வளவு பயம் இருக்கு தேவனை குறிச்சு. ஒருவேளை நம்ம வீட்டுல இருந்து ஆராதிக்கிறோம் நினைச்சிட்டு ஒருவேளை நீங்க இருந்த இடத்துல இருந்து ஆராதிக்காம உண்மையுள்ள மனசோட உள்ளத்தின் ஆழத்துல இருந்து தேவனை ஆராதிங்க. அவருக்கு துதி பலிகளை செலுத்துங்க. இந்த பாடலை என் கூட சேர்ந்து எல்லாரும் பாடுங்க. எல்லாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு
கூட ஒருவேளை ஆலயத்துக்கு போக முடியல, ஆலயத்துக்கு போய் தேவன் ஆராதிக்க முடியலன்னு சொல்லி நிறைய பேர் வருத்தத்தோட இருக்கலாம். சோ பவுல் சொல்கிறாரு, உங்கள் சரீரங்கள் தானே தேவனுடைய ஆலயமா இருக்குன்னு சொல்றாரு. நம்முடைய சரீரம் தான் தேவன் தங்கும் ஆலயமா இருக்கு. நம்ம சரீரத்தை நம்ம எவ்வளவு பரிசுத்தமா வச்சிருக்கணும், எவ்வளவு சுத்தமா காத்துக்கொள்ளணும்னு சொல்லி எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணம், சிந்தை, செயல் எது நம்ம சரீரத்துல இருந்தாலும் அதை இந்த நிமிஷத்திலே தேவன் அறிக்கையிடுவோம். அப்பா, இந்த சரீரம் தான் நீங்க தங்குற ஆலயம். அப்பா, நீங்க பரிசுத்தமா, இந்த சரீரம் பரிசுத்தமா இருந்தா மட்டும்தான் நீங்க இருப்பீங்க தகப்பனே. இல்லாட்டி தேவன் இதுல வாசம் செய்ய முடியாது. சோ அதை உணர்ந்து இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. தேவனே உமக்கான ஆலயம், ஆவியின் சிறு நெஞ்சமே. தேவனே உமக்கான ஆலயம், ஆவியின் சிறு நெஞ்சமே. பாவம் யாவையும் நீக்கியே சிறு தேவ ஆலயமாக்கிடும். பாவம் யாவையும் நீக்கியே சிறு தேவ ஆலயமாக்கிடும். தேவனே சரீரம் தகப்பனே, இந்த சரீரத்தை ஜீவனுள்ள பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, ஞாயிறு ஆராதனையில் எங்களோடு சேர்ந்து உண்மை ஆராதித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, இந்த கடைசி காலத்துல இருக்கிறோம். அப்பா, கொரோனா பயங்கரமான வியாதிலாம் உலகத்தை அச்சுறுத்தி கொண்டு இருக்கு தகப்பனே. அப்பா, இது கடைசி காலமா இருக்குது தகப்பனே. அப்பா, உங்களோட வருகைக்கு நாங்க ஆயத்தப்பட கிருபை செய்யுங்க தகப்பனே. பரிசுத்தமான காத்துக்கொள்ள வேண்டும். அப்பா, உலகத்தின் பாவங்களுக்கு, உலகத்தின் குற்றங்களுக்கு, கரைகளுக்கு நான் எங்கள் சரீரத்தை கரைப்படுத்திடக்கூடாது தகப்பனே. பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க அப்பா. ஒருத்தரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த நேரத்திலும் கூட அப்பா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நிறைய பேர் இருக்காங்க தகப்பனே. ஒருவேளை வேலைக்கு போக முடியல, ஒருவேளை வருமானம் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க அப்பா. அந்த சிறியரை ஒவ்வொருத்தரையும் நோக்கி பாருங்க அப்பா. ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ஆதாரத்தை கொடுங்க தகப்பனே. ஒவ்வொருடைய குடும்பத்திலும் சந்தோஷம், சமாதானமும் பெருகட்டும் அப்பா. நீங்களே பொறுப்படுத்தி நடத்திக் கொள்ளுங்க அப்பா. நீங்க ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. இப்ப இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வாரத்திலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், அவரை துதித்து பாடவும் ஆண்டவர் கிருபை செய்தார். அவருக்கே கனமும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. இப்பொழுதும் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து தேவனோடு ஒப்புரவாகி அவருடைய ஆசீர்வாத நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். பாவம் ஒரு மனிதனுடைய வீட்டின் வாசற்படியில் படுத்திருக்கும், அவனை பின்தொடரும் என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். எனவேதான் பாவங்களை அறிக்கையிட வேண்டும் என்று வேதம் நமக்கு கட்டளையிடுகிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவ நிவர்த்தி செய்வதற்கென்றே நம் இரட்சகருக்கு உலகத்திற்கு வந்து சிலுவையில் தம்மைத்தானே தியாக பலியாக ஒப்புக் கொடுத்து பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு வைத்திருக்கிறார். எனவே அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்த பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுது தேவன் நமது பாவங்களை மன்னிக்கிறார். தேவனுக்கும் நமக்கும் பிரிவினையாக நின்ற பாவம் நம்மை விட்டு அகல் பொழுது தேவனுடைய பிரசன்னம் நம் மத்தியில் இறங்குகிறது. எனவே நாம் இருக்கிற இடத்தில் நம்முடைய முழங்கால்களை ஊன்றி நம்முடைய தாழ்மையை தேவனுக்கு தெரியப்படுத்தி நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிடலாமா? தீரும்
தேவனுடைய சன்னிதானத்தில் நான் குற்றம் உள்ளவன் என்று நாம் அறிக்கையிடும் பொழுது தேவன் அதை பார்க்கிறார். பூமியில் பிறந்த மனுஷன் எந்த ஒரு மனுஷனும் நீதிமான் அல்லவே. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. எனவே நான் ஒரு பாவ ஜென்மிதான், என்னை ஆண்டு ரட்சித்தருளும் என்ற இடத்தில் மன்றாடலாமா? ஐயோ நான் ஒரு பாவ ஜென்மியானே, ஆண்டு ரட்சித்தருள்வாய், மனுவேலனே ஆண்டு ரட்சித்தருள்வாய். உய்யும்படி தெய்வமே உன்னை எல்லாம் ஒதுக்கிடவுண்டோவேரே, மனுவேலனே ஒதுக்கிடவுண்டோவேரே. அவரை அல்லாமல் நமக்கு ஆதாரம் வேறு எவரும் இல்லை. மனிதன் நமக்கு ஒன்பதாக வந்து சொல்வான், அவன் விட்டு அகந்தவுடனே புறம் பேசுவான். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நாம் சோதனையில் வேதனையில் கஷ்டப்படும் பொழுது நானே உனக்கு ஆதாரம் என்று சொல்வார். நாமும் ஆண்டவரே நீர்தான் என் தஞ்சம், நீர்தான் என் அடைக்கலம், நீர்தான் என் புகலிடம், நீர்தான் என் ஆதாரம் என்ற இடத்துல சொல்லுவோமா? சோதனை காலத்தில் இருக்கிறோம், இக்கட்டு காலத்தில் இருக்கிறோம், வேதனைகள் தொடர்ந்து பிடித்துக் கொடுக்கிற நேரத்தில் ஆண்டவரே நீர் என்னை கண்ணோக்கி பாரு என்று கேட்போம். சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, துக்கம் மிகும் வேளையில் என் சுனிலமே துக்கம் மிகும் வேளையில் உன் தாசனுக்கு ஆதாரம் நீதானையா, என் தோழரே ஆதாரம் நீதானையா. தேவனுடைய சன்னிதானத்துக்கு பாவங்களை அறிக்கையிட்டிருக்கிறோம், நம்மை நாமே அர்ப்பணித்திருக்கிறோம். தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு அவரை நோக்கி பார்ப்போமா? தேவனுடைய சன்னிதானத்தை நாம் பார்ப்பதற்கு கிட்டி சேர்வதற்கு நம் தகுதி இல்லாதவர்கள் தான். ஆனால் நம்மை தகுதிப்படுத்துகிறவர் அவர். எனவே நீர்தான் என் ஆதாரம் என்று சொன்னோம். அதுபோல உண்மை இல்லாமல் எங்களுக்கு வேற கதியே இல்லையப்பா என்று நாம் அவர்கள் சொல்வோம். அவர் அதை பார்ப்பார். ஆம், என் பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி என் சமூகத்தை தேடி ஜெபம் பண்ணுகிறார்கள், தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிறார்கள், என்னுடைய முகத்தை தேடுகிறார்கள். எனவே நான் அவர்களுக்கு நன்மையை செய்யாதிருப்பேனோ என்று அவர் சொல்லுவார். தொடர்ந்து நாம் பக்தன் பாடிய வண்ணமாக நாம் ஒரு கவியை பாடலாம். அஞ்சி அஞ்சி தூரமென்ன சஞ்சலங்களை நான் சொல்லி அலைகடல் தொழும்பு போல மலைவு கொண்டே நனையோ. அஞ்சி அஞ்சி தூரமென்ன சஞ்சலங்களை நான் சொல்லி அலைகடல் தொழும்பு போல மலைவு கொண்டே நனையோ. கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்ட ஜெபத்தை கேளும், எங்கள் விண்ணப்பத்தை கேளும். மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்பா, உடைய ஆலயத்திற்கு வர முடியவில்லை, மற்றவர்களை கூட பார்க்க முடியவில்லை. மிகுந்த வேதனையான காலகட்டத்தில் இருக்கிறோம்.
நீர்தான் எங்கள் ஆதாரம், நீர்தான் எங்கள் ஆறுதல், எல்லாமே நீர்தான். எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கொடுமையான காலகட்டத்தில் இந்த கண்ணுக்கு தெரியாத அந்த எதிரிக்கு முன்பதாக தேவனுடைய பிரசன்னம் எங்களை சூழப்பானை வணங்கி ஒரு செட்டைகள் மறைவுகளை எங்களை வைத்து உன்னதமானவரே இந்த நிலையை எங்களை தங்க வைத்து ஆசீர்வதித்தருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாரத்திலும் பிறந்த நாளை ஆசிரியர்கள் 10ஆம் தேதி மிஸ்டர் எஸ் பெஞ்சமின், 10ஆம் தேதி மிஸ்டர் ஜெயதே கனகராஜ், 10ஆம் தேதி மிஸ்டர் டிஜிசி தினகர்ராஜ், 10ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஆர் விஜயா, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் தங்கமணி, 10ஆம் தேதி மிஸ்டர் பி காப்ரியல், கேர் ஆஃப் மிஸ்டர் எஸ் பாலசிங் பொன்ராஜ், 12ஆம் தேதி மிஸ்டர் எஸ் மாணிக்கராஜ், 13ஆம் தேதி ரெவரண்ட் ராபர்ட் வில்லியம்ஸ், 14ஆம் தேதி டி ஆனந்த பாலன் சன் ஆஃப் மிஸ்டர் பி தாமஸ், 16ஆம் தேதி ஜே ஜெனிஷா ராணி டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஜேம்ஸ் பாண்டியராஜ், 16ஆம் தேதி செல்வி அனு என்ற அனோபா ஜாஸ்மின் டாக்டர் ஆஃப் மிஸ்டர் கே பொன்ராஜா. இந்த வாரத்திலும் தங்களுடைய திருமண நாளை ஆசிரிக்கிறவர்கள் 12ஆம் தேதி மிஸ்டர் எஸ் சாம் மனோகர், மிஸ்ஸஸ் மல்லிகா தேவி தம்பதியர், 13ஆம் தேதி மிஸ்டர் டி பாக்கியராஜ் திருமதி ரஞ்சி சாந்தகுமாரி தம்பதியர், 16ஆம் தேதி மிஸ்டர் பி ஜெபசெல்வின் தேவகுமார், மிஸ்ஸஸ் ரூத் அன்னமரியாள் தம்பதியர். இவர்களை வாழ்த்தி பாடகர் குழுவினர் வாழ்த்தி பாடுவார்கள். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் பரிசுத்தமுள்ள தந்தையே, இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளை ஆசிரிக்கிற இப்படி பிள்ளைகள் யாவருக்காகவும் திருச்சபையாக நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். இவர்களை வாழ்த்துகின்றோம். கடந்து போன ஆண்டு முழுவதும் கண்ணீர் மணியை போல நீர் பாதுகாத்து வந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் 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 அப்பா. இது புதிய ஆண்டுகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து தொடர்ந்து வழிநடத்தும். இந்த வாரத்திலும் தங்களுடைய திருமண நாளை ஆசிரிக்கிற எல்லா தம்பதியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையாக இவர்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம். குடும்பமாக இணைந்த நாள் முதல் இனிமிட வரையிலும் நீர்களுக்கு பாராட்டிய எல்லா நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். குறிப்பாக இந்த புதிய ஆண்டு ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். குடும்ப வாழ்க்கையிலே தொடர்ந்து நிறைவான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து வழிநடத்தும். நான் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வாக்கின் பிரகாரம்
ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும் கனப்படுத்தும் மேன்மைப்படுத்தும் எல்லா தீமைகளுக்கும் விலகி பாதுகாத்துக் கொள்ளும். குறிப்பாக இந்த நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை முடிசூட்டி ஆசீர்வதியும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஜெபம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த நாளை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. எங்கள் வாழ்நாட்களில் ஒரு நாள் கூட்டிக் கொடுத்ததற்காக நன்றி. இன்னொரு எங்கள் பத்திரமை பாதுகாத்துவதற்காக நன்றி. இந்த ஆரம்பம் ஆசீர்வதித்தவர்களும் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை வருவிக்கும் என்றும் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை கொள்ள பண்ணும் என்றும் வேத பிரகாரமாக நாங்கள் இன்னும் நமக்கு கீழ்ப்படிந்து நமக்கு பயந்து எங்கள் வாழ்நாளில் நமக்கு பயப்படும் பயத்தை கடைபிடித்து அதன்படி வாழ்வதற்கு உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்லதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அனைவருக்கும் சோத்திரம். நீதிமொழிகள் 10:27 படி கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களில் கருதப்படும். எனவே நம் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புவிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கர்த்தருக்கு பயப்படுதல், த ஃபியர் ஆஃப் தி லார்ட். நாம் ஜெபம் செய்வோம். தகப்பனே, இந்த நாள் மட்டும் எங்களை வழிநடத்தி வருகிறேன், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உமது அநாதி கிருபையால் எங்களை மீட்டுக்கொண்டு உமது காரணத்தினால் எங்களை ரட்சித்தீரே, ஒரு ஆளுடைய ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது நாங்கள் சிந்திக்கிற அந்த வார்த்தைகள் எங்களை இதயத்தில் பேசட்டும். அடியனை மறையும், நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் தாவே. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதல், அதான் நம்மளுக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு. காட்லி ஃபியர், அன்காட்லி ஃபியர் அப்படின்னு 2 விதமான காரியங்களை குறித்து நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் அல்லது மற்ற காரியங்களை குறித்து ஏற்படுகிற பயம், காட்லி ஃபியர் அண்ட் அன்காட்லி ஃபியர். காட்லி ஃபியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை 2 பகுதியாக நம்ம என்ன செய்யலாம், அதை பிரிக்கலாம். ஒன்று ரெஸ்பெக்ட், மரியாதை. இன்னொன்று ரெவரன்ஸ் அப்படிங்கிறது பயபக்தி. ஐசையா அவருடைய கடவுளை அவர் தரிசித்தபோது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏசாயா 6:5 என்ன சொல்கிறாரு, அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாக இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். இது ஒரு பயபக்தியினால் வரக்கூடிய ஒரு பயம். ஆனால் இப்போது உலகத்துக்குரிய காரியங்கள் இருக்கிற பயம் என்னன்னு பார்த்தோன்னா, மற்ற மனிதர்கள் குறித்து பயம் இருக்கலாம், தோல்வியை குறித்து பயம் இருக்கலாம், மறுத்திருவோமோங்கிற பயம் இருக்கலாம்,
நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவங்க மறுத்துட்டாங்கன்னா அதை குறித்து ஒரு பயம் இருக்கலாம். நம்மளுடைய வரப்போகிற காலங்களை குறித்து நம்மளுக்கு என்ன செய்யலாம், பயம் இருக்கலாம். இப்போ இருக்கிற கால சூழ்நிலை எடுத்துக்கிட்டோன்னா வியாதியை குறித்து நமக்கு என்ன செய்யலாம், பயம் இருக்கலாம். இதெல்லாம் வந்து மனுஷனுக்கு அவனுடைய சொந்த சுய சிந்தையினால் ஏற்படுகிற பயம். நான் இப்போ சிந்திக்க இருப்பது அதுவும் இல்லை, கடவுளுக்குரிய காட்லி ஃபியர். அதுதான் நம்ம என்ன செய்கிறப்போ பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல். இது நம்ம வந்து 3 விதமாக பார்க்க போகிறோம். ஒன்று, கர்த்தருக்கு பயம் எதற்காக நமக்கு இருக்க வேணும். ரெண்டாவது, நான் கர்த்தருக்கு பயப்படும் போது அதனால் நான் என்ன அதனால் எனக்கு என்ன நன்மைகள் கிடைக்குது. மூன்றாவதாக, கர்த்தருக்கு பயப்படுறதுனால எனக்கு நான் எப்படி ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற செய்கிறோம். 3 விதமாக பார்க்கலாம். நம்ம பொதுவாகவே இப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்ற வசனம் என்னது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதான் நம்மளுக்கு எடுத்தோன்னு ஞாபகம் வரும்ல, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இது நிறைய வேத வாக்கியங்கள் இந்த காரியங்களை குறித்து வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நம்ம சில வசனங்களை பார்க்கலாம். யோபு 28:28 என்ன சொல்லுதுன்னா, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி அப்படின்னு கொடுத்துருக்கு. நீதிமொழிகள் 1:7 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதே நீதிமொழிகள் 9:10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவுன்னு கொடுத்துருக்கு. சங்கீதம் 111:10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நானுமே இந்த நாளுக்குரிய கருத்தை வந்து இந்த வசனத்தின் மூலமாக தான் நான் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கிறேன். மொதல் 2 பகுதி நான் சொன்ன மாதிரி 3 பாகங்களாக பார்க்க போகிறோம். ஒன்று, கர்த்தருக்கு பயப்படும் பயம் எதற்காக நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தர்கிட்ட பயப்படுற பயம் நமக்கு இருந்துச்சுன்னா நான் எந்தெந்த காரியங்கள் நான் வந்து செய்யலாம், வெற்றி பெற முடியும். இந்த வசனத்துக்கு ஏற்றபடி கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்கிற வழி என்ன அப்படிங்கிறத நாம் என்ன செய்ய போகிறோம், 3 விதமான காரியங்களில் பார்க்க போகிறோம். முதல் காரியமாக கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கு எதற்காக இருக்க வேண்டும் அப்படிங்கிற பார்க்க போகிறோம். இதுக்கு முதல் வேத வசனம் யோபு 28:28 பார்த்தோம் அப்படின்னா, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. இப்போ நமக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் எதுக்கு இருக்க வேண்டும்னா, என்ன செய்யணும், பொல்லாப்பை விட்டு விலக வேண்டும். ஸோ அந்த காரியத்தை பொல்லாத காரியங்களை குறித்து எனக்கு என்ன செய்யணும், ஒரு பயம் இருக்கணும். அந்த பொல்லாத காரியங்களை செய்யக்கூடாதுங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்கணும். பொல்லாத காரியங்களை விட்டு நான் விலகணும். ரெண்டாவதாக சங்கீதம் 139:2 என் உட்காருதலையும் என் எழுந்துருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. நான் என்ன மனசில் நினைக்கிறேனோ அதை என்ன செய்கிறார், கடவுளை தூரத்திலேருந்து அறிகிறார். என்னுடைய நினைவுகள், நான் என்ன யோசிக்கிறேன் அப்படிங்கிறதுல நான் என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். எரேமியா 12:3 12:3 கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறீர். அவர் என்ன செய்கிறார், என்னுடைய இருதயத்தை சோதித்து அறிகிறார். அவர் என் நினைவுகளை என்ன செய்கிறார், தூரத்திலிருந்து அறிகிறார். நான் உட்கார்ந்திருத்தலையும் என் எழுந்திருத்தலையும் அவர் செய்ய அறிகிறார். என் இருதயம் எப்படிப்பட்டது என்று அவர் என்ன செய்கிறார், சோதித்து அறிகிறார். மத்தேயு 12:36 மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று அந்த வசனம் சொல்லுது. நான் என்ன செய்யணும், நான் வீணான வார்த்தைகள் பேசக்கூடாது என்கிற இதில் நான் என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். நியாய தீர்ப்பு நாளிலே என்ன செய்யணும், நான் ஒரு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இந்த காரியங்கள்லாம் குறித்து நான் என்ன செய்யணும், எனக்கு பயம் இருக்கணும். என்னென்ன காரியம் நான் சொன்னேன், முதல்ல என்னுடைய நான் பொல்லாப்பை விட்டு என்ன செய்யணும், விலகுற காரியமாக இருக்கணும். அடுத்தது, என்னுடைய நினைவுகளை அவர் அறிகிறார் என்று எனக்கு தெரியணும். என்னுடைய இருதயத்தில் அவர் சோதித்து அறிகிறார் அப்படிங்கிற என்ன செய்யணும், நான் உணர்ந்திருக்கணும். நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இதெல்லாம் காரியங்கள் இதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு இந்தந்த காரியங்களுக்கெல்லாம் இருக்க வேண்டும். தேவன் என்னுடைய இருதயத்தை அறிவார். நான் பேசுகிற பொல்லாத வீணான வார்த்தைகள் எல்லாத்துக்கும் நான் என்ன செய்யணும், நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இந்த காரியங்கள்லாம் என்ன செய்யணும், குறித்து எனக்கு பயம் இருக்க வேண்டும். இதான் முதல் காரியம். இரண்டாவது காரியம், நான் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நான் எந்தெந்த காரியங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 14:27 சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதான், ஜீவ ஊற்று. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஆற்று படுகையில் நம்ம ஊற்று எடுத்தோம்னா அந்த தண்ணி என்ன செய்யும், வற்றாமல் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஆற்றில் தண்ணி இல்லாத நேரத்துக்கு கூட அந்த ஊற்றுலேருந்து என்ன செய்வோம், தண்ணி எடுப்பாங்க.
அது வந்து நம்ம நிறைய இதில் கேள்விப்பட்டிருக்கோம். இதில் வசனம் சொல்லு கர்த்தருக்கு பயப்படுதல் அது என்னதான் ஜீவ ஊற்று, அது என்றும் வற்றாத நீரூற்று. அதனால் மரண கனிகளுக்கு நம்ம என்ன செய்யலாம், தப்பலாம். ஒரு வசனம் நம்மளுக்கு தெரியும், பாவத்தின் சம்பளம் மரணம். நான் என்னுடைய பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பேனால் நான் மரணத்துக்கு பாக்கியவனாக இருக்கிறேன். இதில் மரணங்கிறது எதை குறிப்பிடுறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நித்திய ஜீவன் நான் என்ன செய்ய முடியாதுனால போக முடியாது. இந்த உலகத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு நான் பிரவேசிக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும், தேவனை ஏற்றுக்கொள்ளணும். என்ன செய்யணும், கடவுளை ஏற்றுக்கொண்டு அவர் அன்பை ஏற்றுக்கொண்டு நான் என்ன செய்யணும், அவருக்கு கீழ்ப்படிந்தவனாக இருப்பேனால் மட்டும்தான் என்ன செய்யணும், என்னால் மரண கண்ணிகளுக்கு நான் என்ன செய்யலாம், தப்ப முடியும். இரண்டாவதாக யோசுவா 24:14 சொல்லுது, ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து. நான் கர்த்தருக்கு பயப்படுறதுனால எனக்கு அடுத்ததாக கிடைக்கிறது என்ன, நான் அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவிக்கிற ஒரு இதாக கடவுள் எனக்கு செய்ய எனக்கு கற்றுத்தருவார். முதலாவது என்ன பார்த்தோம், அது நம்மளை மரண கண்ணிக்கு தப்புவிக்கும், அது ஒரு ஜீவ ஊற்று. இரண்டாவதாக அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவிக்கிறது. மூணாவது நீதிமொழிகள் 15:33 கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அது நம்மளுக்கு என்னது கற்றுத்தரும், தாழ்மையை கற்றுத்தரும். நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து தாழ்மையை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் என்ன செய்யும், நான் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஏற்றவன் என்னால் வாழ முடியும். மேன்மை அல்லது மேட்டிமையை நான் நாடினேன் ஆனால் நான் என்ன செய்ய முடியாது, நித்திய ஜீவனுக்கு என்னால் செல்ல முடியாது. ஸோ 3 காரியங்கள். ஒன்று, கர்த்தருக்கு பயப்படுகிறது ஜீவ ஊற்று, அதனால் நான் என்ன செய்யலாம், மரண கண்ணிலேருந்து தப்புவிக்கலாம். இரண்டாவது, அவரை உத்தமமும் உண்மையுமாய் நான் என்ன செய்யணும், அவரை சேவிக்கிறதுக்கு அது கற்றுத்தருது. மூணாவது, நான் என்னுடைய வாழ்க்கையில் தாழ்மையை கற்றுக்கொள்கிறதுக்கு என்ன செய்யுது, கர்த்தருக்கு பயப்படுற பயம் எனக்கு உதவியாக இருக்குது. மூன்றாவதாக பார்க்க போகிறது ஞானத்தை பெற்றுக்கொள்கிற வழி என்ன. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பமாக தான் நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பில் ஞானத்தை பெற்றுக்கொள்கிற வழி என்ன. அதில் முதலாவது நம்மளுக்கு இருக்க வேண்டிய காரியம் என்னது, பயம்தான். நம்மளுக்கு கர்த்தருக்கு பயம் முதல்ல இருந்தால் மட்டும் தான் என்ன செய்ய முடியாதுனால ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் அப்படிங்கிறது வந்து மற்ற பயங்கள் மாதிரி இல்லை. இப்போது ஒரு தகப்பன் மகனுடைய உறவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தகப்பன் என்ன செய்வார், தன்னுடைய மகன் வந்து வாழ்க்கையில் வளரும்போது அதுக்கு தேவையான காரியங்களை அவர் செய்வார், கற்றுக் கொடுப்பார். அதே மாதிரி பிதாவாகிய தேவன் அவருடைய பிள்ளைகளாக நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார், ஒவ்வொரு காரியங்களும் நம்மளுக்கு என்ன செய்வார், ஒவ்வொரு காரியங்களும் நம்மளுக்கு கற்று தருவார். ஸோ அப்படி அவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும், அவர் கைக்குள் நாம் என்ன செய்யணும், அடங்கி இருக்கணும். ஸோ நம்ம அவருக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் எனக்கு இருக்கணும், அதான் முதலாவது. ரெண்டாவது, கன்விக்ஷன், அதாவது நம்பிக்கை எனக்கு இருக்கணும். அந்த நம்பிக்கை தான் என்ன செய்யும், இப்போ நான் என்ன சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிற இதை எனக்கு அதுதான் என்ன செய்யும், வெளிப்படுத்தும். இப்போ நான் வந்து என்னுடைய நண்பர்கள் மத்தியில் நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா, நண்பர்கள் மூலமாக எனக்கு பாவம் செய்கிற ஒரு இது அந்த இடத்துல ஏற்படுற மாதிரி இருக்குதுன்னா, அந்த கன்விக்ஷன், அந்த நம்பிக்கை தான் என்ன செய்யும், எனக்கு அதை ஞாபகப்படுத்தும். நான் அப்போ என்ன செய்வேன், அந்த இடத்துல அது எனக்கு ஒரு சான்ஸ் அந்த இதுலேருந்து என்ன செய்கிறது, வெளியே வர்றதுக்கு. மூன்றாவது, மனம் திரும்புதல், ரிப்பன்டன்ஸ் வந்து இப்போ பாவ வழிகளிலிருந்து விட்டு விலகிறதுக்கு நம்மளுக்கு என்ன செய்யணும், மனம் திரும்புதல் இருக்கணும். இந்த 3 ஏதோ குறித்து என்ன வருதுன்னா, இட் இஸ் அ ஹெல்த்தி ட்ரெட். இது ஒரு பயம்தான், ஆனால் என்ன செய்யுது, ஒரு நன்மைக்கு ஏதுவான பயம். ஸோ இந்த காரியங்கள் இருக்கும்போது மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நான் வந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ 3 காரியங்கள் இதில் இந்த ஞானத்தை பெற்றுக்கிறதில் பார்த்தோம். ஒன்று, கர்த்தருக்கு பயப்படுற பயம். ரெண்டாவது, நம்பிக்கை, அவர் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கை. மூணாவது, மனம் திரும்புதல். இந்த 3 காரியங்களும் இருந்தால் மட்டும் என்ன செய்ய முடியும், நான் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இன்றைய நாளில் நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து 3 விதமான காரியங்களை சிந்தித்தோம். ஒன்று, கர்த்தருக்கு பயப்படும் பயம் எதற்காக நமக்கு இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். ரெண்டாவது, அந்த கர்த்தருக்கு பயப்பட பயம் என்னிலிருந்தால் நான் என்னென்ன காரியங்களை கற்றுக்கொள்வேன், அதில் முக்கியமானது நான் என்ன செய்வேன், தாழ்மையை நான் பெற்றுக்கொள்வேன். அடுத்தது, இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும்போது அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்கிற வழி என்ன அப்படிங்கிற 3 காரியங்களை குறித்து நாம் இந்த நேரத்தில் சிந்தித்தோம். கர்த்தர் தாமின் தாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். தகப்பனே, இந்த நேரத்திலும் அப்பா, நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன என்று கற்றுக்கொள்ள நீ தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதானே அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தையில் நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை செய்யுங்க. எப்பொழுதும் அப்பா உமக்கு பயந்து உமக்கு பயப்படுகிற பயத்தில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கட்டமைக்க கிருபை செய்யுங்க. நாங்கள் மற்றவர்களுக்கும் இதை கற்றுக் கொடுக்க கிருபை செய்யுங்க. தகப்பனே, இதுதானே அப்பா, இதை எங்களுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் இப்போ நாங்கள் பிரயோஜனப்படுத்த நீ தானே எங்களுக்கு கற்றுத்தாரு.
இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இதோ இந்த ஆராதனையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும் அவரை புகழ்ந்து பாடவை நோக்கி கிருபை செய்திருக்கிறார். இன்னும் வருகிற இந்த சில நிமிடங்கள் நம்ம கொரோனாக்காகவும் கொரோனா நோய் தொற்றிலிருந்து விடுதலைக்காகவும் நம்ம வந்து அவரிடத்துல வேண்டிக் கொள்வோமா? என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் செய்யுங்க. கண்களை மூடுங்க. முடிந்தால் முழந்தால் படியிட்டு இறைவனிடம் இரக்கத்திற்காய் மன்றாடுவோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆவியானவரே, ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ இந்த வேளையில் எங்கள் மத்தியில் இறங்கி வாங்க ராஜா. அசைவாடுங்க தகப்பனே. அங்கங்கே இருக்கிறோம் தகப்பனே. எங்கள் ஒவ்வொரு தேவ நீராமை இணைத்து கொள்ளுங்க தகப்பனே. எங்களுடைய ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் தாமை சேர்த்து கொள்ளுங்க ராஜா. தகப்பன் தாமே அப்பா ஆளுகை செய்யுங்க. ஒவ்வொருத்தரும் இருதயத்திலும் ஆவியானவரே தேவன் நீர் ஊற்றப்படுங்க தகப்பனே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி இந்த வேளையில் நாங்கள் கூப்பிட எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. தகப்பனை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை தகப்பனே. அப்பாவிடத்திலே வராமல் எங்களுக்கு விட்டுதலை இல்லை ராஜா. ராஜாவை தகப்பனே, இதோ இந்த நாட்கள் எங்களுக்கு கொடுமையாக இருக்கிறதே ராஜா. நோய் தொற்றுகளாலே தேவனே அப்பா அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறோமே. எத்தனையோ பேர்கள் மருத்துவமனையிலே சிகிச்சைக்காய் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ உயிர் பலிகள் போய்விட்டதே ராஜா. இரக்கம் செய்யுங்க சுவாமி. இதோ இந்த நேரத்திலே கர்த்தரை நோக்கி நாங்கள் மண்டியிட்டு நிற்கிறோம் தகப்பனே. இதோ இந்த நேரத்தில் தகப்பனே எங்கள் தென்காசி பகுதிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தென்காசியிலே 50க்கு அதிகமான கொரோனா ரிசல்ட்டுகளை நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. இன்னும் தேவனே அப்பா எங்களுக்கு ஒரு நோய் தொற்று கூட கூடாதபடிக்கு எங்களுக்கு விடுதலை தர வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவரே தேவன் நீர் கிருபை செய்யுங்க ராஜா. அப்பாவோடு கூட பேச எங்களை தகுதிப்படுத்துங்க தகப்பனே. எங்கள் ஜெப விண்ணப்பங்கள் கர்த்தரிடத்தில் சென்று சேர ஆவியானவரே தேவன் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த நாளத்தில் தேவன் அப்பா தென்காசி பகுதிக்கு விட்டுதலை வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா தகப்பனே அப்பா எங்கள் சுற்றி இருக்கிறவர்கள், எங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் தகப்பனே, எங்களுடைய நெய்பர்கள் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த ஊரை சுற்றிலும் உமது வேலி அட்டையட்டும் அப்பா. தகப்பன் தாமே அப்பா ஒவ்வொரு வைரஸ்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் அழித்து போடுகிறோம் தகப்பனே. ராஜாவே அப்பா நீர் கிருபை செய்யுங்க. உமது இரக்கத்தினாலே நாங்கள் தப்பி பிழைப்போம் ராஜா. தேவன் நீர் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா தமிழ்நாட்டிற்காய் ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டில் உமது கிருபை தேவனே அப்பா பதியட்டும் ராஜா. தமிழ்நாட்டிற்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கேசஸும் குணமாகி வீடு திரும்பவும் தேவனே அப்பா மீண்டுமாய் தேவனே அப்பா நாங்கள் ஒரு புது வாழ்க்கையை தொடங்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா தகப்பனே அப்பா நாங்கள் மனிதர்கள் தேவனே அப்பா பாவத்தின் ஜென்மமாய் இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் தேவனே அப்பா எங்களுக்கு பாவத்திற்கு மறித்து கர்த்தரின் கிறிஸ்துவிலே நாங்கள் உயிர் பெறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீரே ராஜா. அதே போல தகப்பனே அப்பா இந்த கொரோனா மரணத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்து எங்களுக்கு உயிர் பெற கிருபை செய்ய வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா தகப்பனே தேவன் நீர் தொடுங்க ராஜா. ராஜாவை இந்த சமூகத்தை உமது கரத்தில் தருகிறேன். மனித சமுதாயத்தை உமது கரத்தில் தருகிறேன் தகப்பனே. அப்பா ஒவ்வொருத்தரும் உமது பிள்ளைகளே தகப்பனே. அப்பா தேவநீர் யாரையும் ஏற்ற தாழ்வாகவோ குறைத்தோ உயர்த்தியோ பார்ப்பதில்லை தகப்பனே. எல்லாரையும் உமது சம கண்ணாலே நியாயம் தீர்க்கிற எங்கள் நியாயாதிபதியின் அன்பு தகப்பனிடத்தில் வந்து நிற்கிறோம் ராஜாவை. எங்கள் பாவங்களுக்காய் தேவனப்பா நாங்கள் மண்டியிட்டு நிற்கிறோமே தகப்பனே. இரக்கம் செய்யுங்க ராஜா. எங்கள் பாவங்களை தேவனப்பா மறைத்து அப்பா எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோமே தகப்பனே. கொரோனாவிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க தகப்பனே. நோய் தொற்றுகள் தேவனே அப்பா இனி முதற்கொண்டு வராமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சரியாவதாக என் அன்பு தகப்பனே. ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா இந்த நாட்களிலே வேலை இழந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்
தங்கள் குடும்பத்தை தேவன் அப்பா எவ்வாறாய் நடத்த போகிறோம் என்று கவலையில் இருக்கிற அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. சிறு தொழில்கள் செய்கிற வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே தகப்பனே, அப்பா ஒவ்வொருடைய வீட்டிலையும் தேவன் நீரே சமாதானத்தை தர வேண்டும்படியாக செபிக்கிறோம் ராஜா. அப்பா தகப்பனே, இனிமாய் தேவனப்பா மருத்துவமனைக்கு சொல்ல முடியாமல், தேவையான காரியங்களுக்கு தேவனப்பா பயணப்பட முடியாமல் தேவனப்பா அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள், அவதிப்பட்டு கொண்டிருக்கிற மக்கள் ஏராளம் உண்டு தகப்பனே. அப்பா தேவன் நீர் விடுதலை தாங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க. மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளுக்காகவும் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அப்பா பலவீனத்திலிருந்து தேவனப்பா அவர்கள் மீண்டு வந்து பலன் அடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. பரிபூர்ண சுகம் அடைய கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. ராஜாவே, மருத்துவமனையில் வேலை செய்கிற டாக்டர்களை, செவிலியர்களை அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா தகப்பனே, நீரே அப்பா அவர்களுக்கு பலனாய் இருங்க தகப்பனே. எந்த ஒரு நேரத்திலும் தேவனப்பா மனம் உடைந்து போகாதபடிக்கு அவர்களை பலத்தினால இடை கட்டுங்க ராஜா. அப்பா இன்னுமாய் காவல் அதிகாரிகளை, காவல்துறையில் வேலை செய்கிறவர்களை, தூய்மை பணியாளர்களை, இன்னுமாய் வாலண்டியர்ஸ்களை, அந்த கொரோனா பணிகளை ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருத்தரோட குடும்பங்களை ஆசீர்வதிங்க. நோய் தொற்றானது இவர்களை அணுகாதபடிக்கு இயேசுவின் இரத்தம் அவர்களை காக்க கிடவுது. அப்பா தகப்பனை வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க சுவாமி. நீரே ஆசீர்வதிங்க. என் அன்பு தகப்பனே, இதோ அந்த நேரத்தில் தகப்பனே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தரிடத்திலே விடுதலைக்காய் காத்திருக்கிறோமே தகப்பனே. அப்பா ராஜாவை, இஸ்ரேலிலே அந்த கொரோனாக்கான மருந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று நாங்கள் கேட்டோமே தகப்பனே. ராஜாவே, ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. தேவி நீர்தாமே அப்பா எங்களுக்கு உமது தேசத்திலிருந்து எங்களுக்கு மருந்துகளை தரப்போகிறீரே தகப்பனே. அதற்காய் ஸ்தோத்திரம். குணமாக்க வல்லவர் நீரே, நீர் ஒருவரே ராஜா. உமது ஒரு வார்த்தை போதும் தகப்பனே, நாங்கள் சுகமடைவோம் ராஜா. நாங்கள் சுகமடைவோம். எல்லாவற்றையும் தாழ்த்தி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் தந்தையே, ஆமென். தொடர்ந்து நாம் எல்லாம் சேர்ந்து கீதமும் கீர்த்தனைகளும் 564வது பாடலை நாம் சேர்ந்து பாடலாம். கீதமும் கீர்த்தனைகளும் 564வது பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாம். இவரே Hallelujah.
மகா இரக்கமும் மட்டில்லாத கிருபையும் நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள தந்தையே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. இந்நிமிடம் வரையிலும் உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து எங்களை தப்புவித்து வருகிறீர். நமக்கு ஸ்தோத்திரம். கொடிதான கொரோனா என்ற சூழ்நிலையிலும் ஆண்டவர் எங்களை ஆச்சரியமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். திருச்சபையாக ஆலயத்திற்குள்ளே வந்து உம்மை ஆராதிக்க முடியாத சூழ்நிலையிலும் இந்த ஆன்லைன் மூலமாக நாங்கள் இருக்கிற இடங்களிலே எங்களுடைய வீடுகளிலே அமர்ந்திருந்து உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க, உம்மை மகிமைப்படுத்த தேவனே கொடுத்த மேலான பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபை. உம்முடைய கிருபைகளை எண்ணி மிகுந்த பணிவோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. குறிப்பாக இந்த ஆராதனை மூலமாக நாங்கள் உமக்கு செலுத்திய துதி தோத்திரங்களை எல்லாம் நீர் ஏற்றுக்கொள்ளும். உமக்கு பயப்படும் பயத்தை நீர் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்து வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். 128ஆம் சங்கீதத்திலே சொல்லியவனமாக கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி இவன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கடிதரும் திராட்சைக்கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் எல்லாம் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பாள் என்று சொல். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கொடுக்கின்ற பரிபூரணமான ஆசீர்வாதங்களை நாங்கள் நினைத்து உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமாக தென்காசி வடக்கு சியோன் நகர் சேகரத்திற்காக ஸ்தோத்திரம். எல்லா சபைகளுக்காக ஸ்தோத்திரம். இடைய திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் பெயர் சொல்லி ஆசீர்வதியும். அன்பின் கர்த்தாவே, எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரங்களிலே இருக்கிறது. எங்களை எல்லாம் உடைய உள்ள கைகளில் வரைந்திருக்கிறேன். உன்னதமானவரின் வரைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லிவிடமாக இப்ப ஏற்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரே உடைய கரத்தின் நிழலினாலே எங்களை பாதுகாத்து வருகிறீர். ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் பெயர் சொல்லி ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும். வாலிப சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும். பெரியவர்களை ஆசீர்வதியும். வயோதிபடையில் இருக்கிறவர்களையும் உடைய கிருபையை நான் நிரப்பும் அப்பா. குறிப்பாக அன்பின் கர்த்தாவே, இந்த கொரோனா என்ன கொடிதான சூழ்நிலை நிமித்தமாக ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். விடுதலையின் வாழ்வை தாரும். நாங்கள் திருச்சபையாக இணைந்து ஜெபிக்கிறோம். நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நாங்கள் ஜெபித்து வருகிறோம். இந்த வியாதியானது முற்றிலும் எங்களுடைய பகுதியை விட்டு, எங்களுடைய இந்திய தேசத்தை விட்டு, உலகத்தை விட்டு ஒளிந்து போகத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பெயர் சொல்லி ஆசீர்வதி. இந்த வேளையிலும் குறிப்பாக சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைய வல்ல கரத்தினாலே தொட்டு அற்புத சுகத்தை தார். அன்பின் கர்த்தாவே, நன்மையான காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். காலாகாலங்களில் நன்மையான காரியங்கள் எல்லாம் கைகூடி வரப்படும். குறிப்பாக இந்த சூழ்நிலை நிமித்தமாக ஆண்டவரே தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளை மாற்றி போடும். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக செல்கிறார். ஆமாண்டவரை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே மாற்றி போடுங்க சுவாமி. உடைய தெய்வீக சமாதானத்தினால் சந்தோஷத்தினாலும் இறைத்தரும். திருச்சபையின் பிள்ளைகள் பற்பல இடங்களிலே, தமிழ்நாட்டின் பல இடங்களிலே, பிற மாநிலங்களிலே, அயல் நாடுகளிலே வசிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இருக்கிற இடங்களிலே அனைவருக்கு வேண்டிய பாதுகாப்பை தார். அன்பின் கர்த்தாவே, எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம்.
எங்களுடைய தமிழகத்திற்காக ஜெபிக்கிறோம். மாநில முதல்வர்களுக்காக, பிரதமர்களுக்காக, அதிகாரம் வகிக்கின்ற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். அன்பின் கர்த்தாவே, இந்த இக்கட்டான சூழ்நிலையை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் வாய்க்க செய்யும். அன்பின் கர்த்தாவே, இந்த ஆறான் மூலமாக உடைய பிரசன்னம் எங்களோடு இருந்தவைக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய உள்ளத்தின் ஆளுக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நீர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவர் என்பதை உணர்ந்து நாங்கள் எப்பொழுதும் மகிமைப்படுத்த உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்தும். துதி, கன, மகிமை, புகழ் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி வரும் இசை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. தேவ கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து ஆதரிக்க கடவர். கர்த்தருடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தருடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், சகல விதமான ஆசீர்வாதங்களையும் சம்பூர்ணமாய் கட்டளையிட கடவர். ஆராதனையின் நிறைவு விதமாக நாம் யாவரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 645வது பாடல். கீதங்களும் கீர்த்தனைகளும் 645. லௌகீக இன்பம் இன்மையும் இப்பரதேசத்தில் இருக்கிறான். Yeah.
ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் இருக்கிற இடங்களிலே இந்த ஆன்லைன் மூலமாக நாம் ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். இப்பொழுது இருக்கிற இந்த கொடிதான சூழ்நிலையை மாற்றி ஆண்டவர் குறிப்பாக இந்த கொரோனா இந்த கொடிய வியாதி முற்றிலுமாக மறைந்து போகவும் ஆண்டவர் நாம் மகிமைப்படவும் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you.